பால் வந்து ஒரு 1.5 லிட்டர் காலையில் பகலில் பால் தரும். நைட்டுக்கு வந்து ஒரு 3/4 லிட்டர் தரும். ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடிலாம் கிணத்துல தண்ணி தட்டி கடைசியாக 2 அடி தண்ணி தான் இருக்கும். ஒரு அரை மணி நேரம் தான் மோட்டர் போட முடியும். அதை வச்சு மரக்கண்ணெல்லாம் காப்பாற்றுற மாதிரி இருந்துச்சு. அப்போ வந்து 100% கவர்மெண்ட் சப்சிடியில் சோலார் கொடுத்துட்டாங்க. 100% மானியம். கிட்டத்தட்ட 3.5 லட்ச ரூபா மதிப்புள்ள பொருள். நமக்கு ஏதோ 17,000 ஜிஎஸ்டி அமௌண்ட், 17,000 18,000 அந்த ரேஞ்சில் ஜிஎஸ்டி அமௌண்ட் மட்டும் கட்டணும். கத்திரிக்காய், வெண்டைக்காய் எல்லா காய்கறியுமே இந்த ஊரில் நல்லா வரும் இந்த மண்ணுக்கு. கத்தால வந்து ஒரு 2 டைம் ஜூஸ் கடைக்கு கொடுத்தேன். சென்னையில் உள்ள ஜூஸ் கடைக்கு ஒரு 3 டன்னு கொடுத்தோம். வணக்கம், என் பேர் உதயகுமார். எங்க இருக்கு சார் கரெக்டா? இது நம்ம தோட்டம் வந்து திருநெல்வேலி மாவட்டம் மானூர் யூனியன் களக்குடிங்கிற கிராமத்தில் இருக்கு. சரிங்க சார். நீங்க எத்தனை வருஷமா இந்த ஃபீல்ட்ல இருக்கீங்க? இப்போ நம்ம ஒரு 2018 இந்த இடம் வாங்கினோம். வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷம் ஆயிடுச்சு. வாங்கி நம்ம எல்லாம் மரங்கள் ஃபுல்லாக கலந்து வச்சோம். என்ன மாதிரி மரங்கள்லாம் பார்க்க? இது நம்ம தண்ணி சோர்ஸ் வந்து கொஞ்சம் கம்மி தான். அதனால நான் வந்து மேக்ஸிமம் டிம்பர் மரமாக வச்சுட்டேன். டிம்பர் மரம்னா நம்ம தேக்கு மரம், செம்மரம், சந்தன மரம், இந்த மாதிரி மரங்கள் அதிகமாக, காட்டு மரங்கள் அதிகமாக வச்சுட்டேன். அது போக வாதுமா, வாகை மரம், இயல் வாகை, இலுப்பை மரம், நவாப்பழ மரம், குதிரை பிடுக்கன் மரம், புளிய மரம், எல்லா மரமுமே கலந்து ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி உருவாக்கணுங்கிறதுக்காக இப்படி வச்சேன். அதை தவிர்த்து இந்த மரங்களை தவிர்த்து மித்தபடி காய்கறி, பூக்கள், அதுக்கு காய்கறி பூக்கள் பண்ண முடியல. ஏன்னா தண்ணி பற்றாக்குறையா இருக்கு. வேலையால் நம்ம அந்த வேலையால் டிபெண்ட் பண்ணி இருக்கணும். மரம்னா நமக்கு பெருசா வேலையால் தேவையில்லை. இப்போ நம்ம இந்த 5 ஏக்கர் இடமுமே நம்ம ஃபுல்லா சொட்டு நீர் பாசனம் மாதிரி தனியா பைப் லைன் போட்டு விட்டுட்டோம். ஒரு 1/2 இன்ச் பைப் எல்லா மரக்கண்ணுக்குமே போற மாதிரி. ஒரு வால்வை திறந்தோம்னா நமக்கு ஒரு 40-50 மரத்துக்கு பாயும் அட் அ டைம்ல. பாயறங்கும் போது அதை பாயறதுக்கு நீங்க எவ்வளவு நேரம் எடுத்துக்கணும்? ஒரு மரக்கண்ணுக்கு நமக்கு ஆவரேஜா ஒரு 5 நிமிஷம் டு 8 நிமிஷம் அந்த டைமுக்கு வால்வை திறந்து. மரம் பராமரிக்கிறதுல வந்து இப்ப நீங்க மரத்துக்கு வந்து மருந்து உரங்கள் வந்து இயற்கையாவா இல்லாட்டா? நம்ம இயற்கை உரங்கள் நம்ம தோட்டத்துல ஆடு, மாடு, கோழி வளர்க்குறதுக்கு ஒரு 30 சென்ட் இடம் இருக்கு. அது வந்து நம்ம ஒரு பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு 2 அடிக்கு நம்ம சவுறு கட்டி அதுக்கு மேல ஒரு 7 அடிக்கு ஃபென்ஸ் போட்டோம். கிட்டத்தட்ட 9 அடிக்கு ஃபென்ஸ் போட்டு 4 டைரக்ஷன்லயுமே கேட்டு போட்டோம். ஆடு, மாடு, கோழி இதுக்குள்ளே மேய்ஞ்சிட்டு இருக்கோம். பிளஸ் ஆடு வந்து ஒரு 9:30 அந்த டைம்ல பத்திட்டு போயிட்டு வெளியே மத்தியானம் ஒரு 1 மணிக்கு உள்ள கூட்டு வந்துருவாங்க. இதோட எருவு ஃபுல்லா எடுத்து நம்ம மரக்கண்ணுக்கு போட்டுரும். ஆடு மாடோட சாண உரம். நீங்க வந்து செயற்கை உரம் எதுவும் யூஸ் பண்ண? நம்ம கெமிக்கல் எதுவுமே போடல. ஃபுல் அண்ட் ஃபுல் இயற்கை விவசாயம் தான். நேச்சுரலா என்ன உண்டோ அதுதான் கொடுத்து. இப்போ இந்த ஆடு மாடுக்குன்னு வந்து தீவனம்ங்கிறது வந்து இங்கேயே தயாரிக்கீங்களா? தீவனம் வந்து நம்ம இப்போ இந்த 30 சென்ட் சுத்தி நம்ம சூபா புல் போட்டிருக்கோம். சரி. இப்போ சூபா புல்ல ஒடிச்சு உள்ள போடுவோம். ஆடு சாப்பிடும். அதுபோல் செம்மர இலை, தேக்கு மரத்தோட இலை இதெல்லாமே வெட்டி நம்ம ப்ரூனிங் பண்ணி ஆடுக்கு போடுவோம். ஆடு நல்லா சாப்பிடும். ஆடு எப்படியும் மேய்ச்சலுக்கு ஒரு 9:30 ஒரு 1:30 மணி வரைக்கும் வெளியில போயிட்டுரும். அப்புறம் நல்ல வெயில வந்ததுக்கப்புறம் உள்ள வந்து தண்ணி காட்டிட்டு உள்ளுக்குள்ள இருக்கும். நம்ம கொலை ஒடிச்சு போடுவோம். நம்ம முருங்கை சுத்தி வச்சிருக்கோம். முருங்கை மரம் ஒரு 100 மரத்துக்கு மேல இருக்கு. நம்ம வேலிக்கு ஒரு 10 அடிக்கு உள்ள சுத்தி இருக்கு. அந்த முருங்கையை வெட்டி போடுவோம். அதுபோக இந்த சுபா புல் வெட்டி போடுவோம். மற்ற மரங்கள் தேக்கு, செம்மரம் இதெல்லாமே நல்லா சாப்பிடும். ஈட்டி மரம் இலையும் நல்லா சாப்பிடும். அதை நம்ம ப்ரூனிங் பண்ணி மரம் ஸ்ட்ரைட்டாக வளர்றதுக்காக நம்ம வெட்டி விடுவோம். அந்த வெட்டி விடுறத ஃபுல்லாக உள்ளே போடும். அதுவே வெள்ளாடு நல்லா சாப்பிடுது. மாடுமே நம்ம நாட்டு மாடு ஒரு மாடு வச்சுருக்கோம். வீட்டு தேவைக்கு உள்ள பாலுக்கு தான். ஒரு மாடு 2 கண்ணுக்குட்டி இருக்குது. மாட்டுக்குமே நம்ம சோழநாத்து கொஞ்சம் போட்டிருக்கோம். அதுபோக வைக்கல் இருக்குது, வைக்கப்படப்பு இருக்குது, வைக்கல் போடுவோம். தவிடு புண்ணாக்கு தண்ணி காட்டுறது. அதுபோக உள்ள மரக்கிளைகள் தான் எல்லாமே மாட்டுக்கும். இப்போ வந்து இந்த சுத்தி இருக்க இந்த இடத்துக்கு வந்து நீங்க நீர் பாசனம், மோட்டர் போட்டு எடுக்கிறது, இதுக்கு வந்து நீங்க கரண்டை மட்டும் நம்பி இருக்கீங்களா இல்ல அது போக நீங்க வேற எதுவும்? நம்ம சோலார் வந்து கவர்மெண்ட் சப்சிடியில சோலார் கொடுத்தாங்க. நான் போட்டது 2019 சோலார் 19-20 சோலார் போட்டேன். அப்போ வந்து 100% கவர்மெண்ட் சப்சிடியில சோலார் கொடுத்துட்டாங்க. 100% மானியம். கிட்டத்தட்ட 3.5 லட்ச ரூபா மதிப்புள்ள பொருள். நமக்கு ஏதோ 17,000 ஜிஎஸ்டி அமௌண்ட், 17,000 18,000 அந்த ரேஞ்சில் ஜிஎஸ்டி அமௌண்ட் மட்டும் கட்டணும். மற்றபடி எந்த அமௌண்ட்டுமே நம்ம கட்டல. சோலார் போட்டு கொடுத்துட்டாங்க. கிட்டத்தட்ட 15 பேனல். நமக்கு ஒரு 5 HP மோட்ரு ஓடும். கிணறு இருக்கு. கிணறுலேருந்து 5 HP மோட்டர் மூலமாக பம்ப் பண்ணி ஒரு தொட்டியில் ஸ்டோர் பண்ணிக்கிறோம். தொட்டிலேருந்து ஒரு 1.5 HP மோனோ பிளாக் மோட்டர் மூலமாக பாய்ப்போம். இல்லை வெயில் நல்லா சுள்ளுன்னு அடிச்சதுன்னா டேரெக்டாக சோலார்லேருந்து கிணத்து தண்ணி அப்படியே தோட்டம் ஃபுல்லாக பாய்ச்சிரும். சோலார் வந்து காலையில் ஒரு 8:30 ஒரு 4:30 வரைக்கும் நல்லா வேலை செய்யும். நல்லா ப்ரெஷராக அடிக்கும். இப்போ நம்ம சொட்டு நீரில் போடுறப்போ வெயில் ஒரே மாதிரி இருந்தால் தான் நம்ம பாய்க்க முடியும். இப்போ நம்ம எல்லா மரத்துக்கும் தனித்தனியாக நல்லி போட்டிருக்கோம்.
அப்போ 50 மரக்கண்ணுக்கு ஒரு வால்வு தான். அந்த வால்வை திறந்து 50 மரக்கண்ணுக்கும் நமக்கு சொல்லுன்னு அடிக்கணும். வெயில் அடிச்சாதான் கரெக்டா பாயும். வெயில் கூடி 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 குறைஞ்சதுன்னா ஒரு 25 கண்டுக்கு நிறைய தண்ணி விழும், அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி விழும். அப்போ நமக்கு ரொம்ப அதிகமா தண்ணி பாய்க்கிற மாதிரி ஆயிரும் அந்த கடைசி கண்ணுக்கு கிடைக்கிற வரைக்கும். அப்போ கரண்ட் மோட்டர் நமக்கு 1.5 HP மோட்டர், அதாவது தொட்டி தண்ணியை ஸ்டோர் பண்ணி அதுல இருந்து பம்ப் பண்ணி தள்ளணும்னா 1.5 HP மோனோ பிளாக்கே போதும். நமக்கு ஒரு 2.5 இன்ச்சு தண்ணி வரைக்கும் தள்ளும். அப்போ நமக்கு எவ்வளோ பாய்க்கணுமோ பாய்ச்சிக்கலாம். அது கரண்ட் பில்லும் கம்மியாக வரும். வெயில் காலத்தில் கண்டினியூஸாக வெயில் இருக்கிறப்ப ஃபுல்லாக சோலார்லேருந்தே பாய்ச்சிடும், நமக்கு கரண்ட் செலவு கிடையாது. மற்ற நேரத்தில் நம்ம 1.5 HP மோனோ பிளாக் மூலமாக பாய்ச்சிக்கிறோம். அப்போ இது வந்து கவர்மெண்ட் கொடுத்தது, கவர்மெண்ட் சப்சிடி 100% நமக்கு சப்சிடியில் கொடுத்துட்டாங்க. நல்ல யூஸ்ஃபுல்லாக. ஆமாம், இது பார்க்குற மக்களும் இதை நம்ம வாங்கிக்கலாம். நம்ம அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும், எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல எல்லா ஊர்லேயுமே இருக்கும். இந்த அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ல போய் நம்ம கேட்கணும். கேட்டால் அவங்க மானியம் இப்போ என்ன சிலருக்கு 70%, 80% மானியம் இருக்கும். இப்போ நான் வாங்குறப்ப எனக்கு 100% மானியம் கிடைச்சது. இப்போ போக சோலார் மானியத்தில் கொடுக்குறப்ப அவங்க வந்து நமக்கு அதுக்குள்ள கேபிள் வயர், அதுக்கு 5 HP மோட்டர், அதுக்குள்ள கருப்பு ஹோஸ், அந்த 2 இன்ச் ஹோஸ் எல்லாமே நமக்கு ஃப்ரீயாக கொடுத்துட்டாங்க மானியத்தில். நமக்கு அதுக்கு தேவை நம்ம தோட்டத்தோட பட்டா பத்திரம், ஒரு லோக்கல் விஏஓ கிட்ட ஒரு அடங்கல் காப்பி மட்டும் வாங்கணும். இந்த மாதிரி சோலாருக்கு எனக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் எழுதி கொடுங்கன்னு நம்ம சொல்லி வாங்கணும், போட்டு கொடுத்துருவாங்க. இப்போ நீங்கள் வந்து கிணறு மட்டும் தான் வச்சுருக்கீங்களா, இல்லாட்டினா போரு சப்ளை? போர் இருக்கு, போரில் அந்த அளவுக்கு தண்ணி இல்லை, ஒரு போரில் ஓரளவுக்கு தண்ணி இருக்குது. அப்போ கிணறுல நமக்கு தேவையான அளவுக்கு இப்போதைக்கு தண்ணி இருக்கு. முதல்ல நம்ம தோட்டம் லேண்ட் வாங்கி கிணறு வெட்டினப்போ தண்ணி ரொம்ப கம்மி. நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா தோட்டம் ஃபுல்லா கரைகள் நிறைய போட்டிருக்கோம், சுத்தி ட்ரென்ச் எடுத்திருக்கோம், பண்ணைக்குட்டை போட்டிருக்கோம். ஸோ நம்ம 5 ஏக்கர்ல பெய்யுற மழை தண்ணி எங்கேயுமே வெளியில போகாது. இன்னொன்று பக்கத்து இடத்துலையும் இருந்து மேல் சைட்ல இருந்து வர்ற தண்ணி ஃபுல்லா நம்ம பண்ணைக்குட்டைக்குள்ள வர்ற மாதிரி ஒரு செட்டப் இருக்கு. நேச்சுரலாவே தண்ணி வடிஞ்சு வருது. நம்ம ஒரு சின்ன வரப்பு மட்டும் ஒரு பாத்தி மட்டும் போட்டோம்னா எல்லாம் பண்ணைக்குட்டைக்குள்ள நம்ம வெளியில உள்ள தண்ணி உள்ள வந்துருது. இப்போ நீங்க வந்து இப்போ இந்த மழைநீர் சேகரிப்புலாம் சொல்லுவாங்க. இப்போ நீங்க வந்து இந்த தோட்டத்துல எதுவும் அந்த மாதிரி நீங்க எதுவும் யூஸ் பண்றீங்களா? அதை நம்ம பண்ணைக்குட்டை அது போக சுத்தி அமைச்சிருக்கிற கரைகள் நிறைய பண்டா உள்ள போட்டிருக்கோம். பண்ணைக்குட்டை தோண்டின மண் என்ன பண்ணோம்னா கரையா உள்ளுக்குள்ள ஸ்கொயரா போட்டுட்டோம். இப்போ அதுக்குள்ள மழை பெஞ்சா நமக்கு 5 ஏக்கர்லயும் தண்ணி அப்படியே உள்ள இறங்கும். இன்னொன்னு நம்ம மண் வந்து சகதி மாதிரி ஆகாது. இன்னைக்கு மழை பெஞ்சுன்னா நாளைக்கு உள்ள இழுத்துரும். அந்த மாதிரி மண் செவக்காட்டு மண்ணும்பாங்க. ஸோ கரிசல் மண்ணில் அதில் எப்படி பண்ணலான்னு ஐடியா இல்லை. இந்த மண்ணுக்கு வந்து நம்ம எவ்வளோ தண்ணியை நிப்பாட்டினாலும் அடுத்த நாள் உள்ளே இறங்கிரும். அதனால் நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. இது நம்ம ப்ராக்டிஸ் பண்ண வருஷம் நமக்கு 2018, 19, 20 கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மழை தண்ணியை உள்ளே இறக்க இப்போ நம்ம கிணத்துல தண்ணி ஓரளவுக்கு நல்லா இருக்கு. ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடிலாம் கிணத்துல தண்ணி தட்டி கடைசியாக 2 அடி தண்ணி தான் இருக்கும். ஒரு அரை மணி நேரம் தான் மோட்டர் போட முடியும். அதை வச்சு மரக்கண்ணெல்லாம் காப்பாற்றுற மாதிரி இருந்துச்சு. இப்போ இந்த வருஷம் போன வருஷமும் இந்த வருஷமும் நல்லாவே இருக்கு. இப்போ அக்டோபர் வரைக்கும் நம்ம தண்ணி மேனேஜ் பண்றோம்னா அதுக்கப்புறம் மழை பெஞ்சிடும். இங்க அந்த பண்ணைக்குட்டையோட எஃபெக்ட், சுத்தி போட்டிருக்க கரைகளோட எஃபெக்ட் நமக்கு ஒரு 7-8 வருஷத்துல கிணத்துல தண்ணி நல்லா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ வந்து நீங்க இந்த மேற்கூரையில ஓடுற தண்ணியெல்லாம் நீங்க சேகரிப்பீங்களா இல்லாட்டினா அது? ஆமா, இப்போ நமக்கு ஆடு ஷெட்டு, மாடு ஷெட்டு, கோழி ஷெட்டு 3 ஷெட் இருக்கு. இந்த 3 ஷெட்லையும் பெய்யுற தண்ணி ஃபுல்லாமே நமக்கு பிவிசி பைப் அறுத்து அதுல போட்டு ஒரு 2க்கு 2 தொட்டி அதுல கட்டி அந்த தொட்டிக்குள்ள விட்டு தொட்டிலேருந்து நேரா கிணத்துக்கு ஒரு பைப் லைன் ஒரு 2 அடி தோண்டி அதுக்குள்ள போட்டு விட்டேன். நம்ம இடம் வாங்கின புதுசுல அந்த ஷெட்டு கட்டின புதுசுல இருந்து நம்ம இடத்துக்குள்ள இருக்கிற தண்ணி வந்து எல்லாமே கிணத்துக்கு, அதாவது மேல இருக்கிற சுத்தமான தண்ணி மட்டும் கிணத்துக்குள்ள போயிடும். சரி சரி. மண்ணில் பெய்யுற மழை தண்ணி அப்படியே மண்ணில் உள்ள இறங்குற மாதிரி செட்டப் பண்ணியிருக்கேன். சரி, அதுக்கப்புறம் இது வந்து ஷெட்டு போட்டிருக்கிறது எதுக்கு? இப்போ இது வந்து நம்ம ஒரு ஏ ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர்ல ஒரு 50 அடி நீளம், அகலம் வந்து ஒரு 30 அடி. இதுல நடுவில் ஒரு செவுரு, இந்த செவருக்கு இந்த பக்கம் ஃபுல்லா கோழி ஷெட்டு, செவருக்கு இந்த பக்கம் ஃபுல்லா ஆட்டு ஷெட்டு. வெளியில கோழிக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன கூண்டு மாதிரி போட்டிருக்கோம். ஒரு 22 சின்ன ரூம் மாதிரி போட்டு வெல்டு மெஷ் வச்சு ஒரு கேட் மாதிரி போட்டிருக்கோம். இதுல என்னன்னா நம்ம இந்த இது சட்டி வச்சிருக்கோம், பிளாஸ்டிக் சட்டி வச்சிருக்கோம். அதுல மணல் போட்டு வச்சிருக்கோம். கோழி வந்து அதுல போய் முட்டை போட்டுரும். இன்னொன்று ஒரு 6-7 முட்டை சேர்ந்த உடனே நம்ம அடை வைக்கிறதும் அந்த சட்டியில வச்சு அப்படியே கோழியை அடக்கி வச்சிருவோம். ஸோ இது இந்த சின்ன சின்ன ரூம் மாதிரி இருக்கிறது. இப்போ நமக்கு அடை வைக்கிறப்ப இந்த செல்லு பத்துறது, ஒரு கோழிட்டு இன்னொரு கோழி ஒரு நோய் பரவாது. ஸோ அடை இருக்கிறதுக்கு தனித்தனியா ரூம் மாதிரி. இது பெரிய செலவு கிடையாது. ஒரு சின்ன பார்ட்டிஷன், மேல ஒரு கடப்பாக்கல், அவ்வளவுதான். இது படி போட்டோம்னா கோழிகள் நீங்க தனியா தான் வச்சிருக்கீங்க. அது போக கோழிக்கு வந்து இந்த தடுப்பூசி போடுறது
ஆமா, மருந்து அது எல்லாமே நம்ம periodic maintenance. பீரியடிக்கெல்லாம் மாசத்துல கொடுக்க வேண்டிய மருந்து எல்லாமே நம்ம கரெக்டா போட்டுருவோம். இது கோழிக்கு மட்டுமா இல்ல ஆடு மாடு எல்லாத்துக்கும் நீங்க? ஆடு மாடுக்கெல்லாம் நம்ம பெருசா எதுவும் போட்டது இல்லை, இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் வந்ததில்லை. மாடும் நல்லா இருக்கு, இயற்கையா உள்ளதுதான். கத்தாழை கொடுப்போம், அதுபோக வேப்பலை கொடுப்போம். ஆட்டுக்கும் அதே தான், நல்லா நமக்கு எந்த பிரச்சனையும் வந்ததில்லை. கோழிக்கு வந்து இந்த மாதிரி வெளியில ஒரு சின்ன கூண்டு இருக்கிறது வந்து நல்ல காத்தோட்டமா இருக்கும். ஆஸ்பெஸ்டா ஷீட்டு கீழே நமக்கு வெக்க அதிகமா இருக்கும். சரி சரி. இந்த கூலிங் ஷீட்டுன்னு சொல்லி தகர ஷீட்டும் ஓவர் வெக்கையா இருக்கும். அதனால நம்ம அடை இருக்கிற கோழிக்கு வெளியில கொஞ்சம் இந்த மாதிரி செட்டப் பண்ணி மேலே ஓலை ஷெட்டு போட்டிருக்கோம் ஒரு 6 அடி அகலத்துக்கு. ஸோ நமக்கு மழை தண்ணியும் அதில் உள்ள படாது, சாரலும் படாது, வெக்கையும் இருக்காது. அதுக்கு மேலே நம்ம வந்து இந்த ஒரு பாலித்தீன் ஷீட், இது நம்ம கோயம்புத்தூர் பக்கத்துலேருந்து அனுப்பிச்சி விட்டாங்க ஒரு கடையிலேருந்து. இது 10 வருஷம் வாரண்டி. இது விலையும் ரொம்ப கம்மி, ஸ்கொயர் ஃபீட் 4 ரூபா நம்ம 4 ரூபா 8 ரூபா அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வரும். அதை வாங்கி வெட்டி நம்ம மேலே ஸ்க்ரூ போட்டு நிப்பாட்டிட்டோம். இது போட்டு இப்போ 3 வருஷம் ஆச்சு, நல்லா இருக்கு. இது போடுறதுனால ஓலை வந்து நமக்கு ரொம்ப லைஃப் வரும், ஓலை டேமேஜே ஆகாது. இல்லை ஓலை வந்து ஒரு 3 வருஷத்துல டேமேஜ் ஆகும். மேலே இது விரிச்சதுனால ஓலை நமக்கு எத்தனை வருஷம்னாலும் அப்படியே இருக்கும். இது போட்டே 3-4 வருஷத்துக்கு மேலே ஆகுது, நல்லா இருக்கு. இப்போ கோழி வளர்க்குறது வந்து நீங்க வந்து உங்க, அதாவது இப்போ எப்படி சொல்லணும்னா விற்கிறதுக்கு வளர்ப்பாங்க சில பேர், சில பேர் வீட்டு தேவைக்கு வளர்ப்பாங்க. நீங்க இதுல என்ன மாதிரி? நம்ம வந்து வீட்டு தேவைக்கு தான் மெயினா, அப்படி வெளியே விற்கிறது வெளியே சேல் பண்ணல. ஏன்னா நம்ம ஒரு 30 கோழி கிட்ட வச்சிருக்கோம். ஆவரேஜா ஒரு 6-7 முட்டை டெய்லி நமக்கு வரும். அடை வச்சு கொஞ்சம் பெருக்கவும் செய்வோம். நம்ம வீட்டு தேவைக்கு நாட்டுக்கோழி குழம்பு வைக்கிறதுக்கும் சமையலுக்கும் எடுத்துக்குவோம். முட்டை நமக்கு ரெகுலரா கிடைக்கும். அதாவது நீங்களே உருவாக்கி அதை நீங்களே நம்ம வீட்டுக்கு தேவைக்கு மட்டும்தான். கமர்ஷியலா பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா அதை இம்ப்ரூவ் பண்ணி இன்னும் கோழியை பெருக்கிட்டு. ரூம் இருக்கு, 5 ரூம் இருக்கு. ஒரு ரூம்லயே நம்ம 200 கோழி கிட்ட வளர்க்கலாம். கோழி மேல அடையிற மாதிரி கம்பெல்லாம் போட்டு செட்டப் பண்ணியிருக்கோம். அந்த கம்புல போய் அடைஞ்சிரும். இங்க நாட்டுக்கோழி மட்டும்தான்? நாட்டுக்கோழி மட்டும்தான், பியூர் நாட்டுக்கோழி மட்டும்தான். அது நம்ம வேற எங்கேயும் பண்ணையில போயோ இல்லை வேற எங்கேயும் வாங்கல. சுற்றி ஒரு கிராமத்தில் அவங்க வீட்டில் வளர்க்குற கோழி ஜோடி ஒரு வெடைக்கோழி 300 ரூபா, ஜோடி 400 ரூபா, இப்படி சின்ன சின்னதாக வாங்கி வளர்த்தது தான். அப்போ கோழிக்கு வந்து நம்ம வெங்காயம் கொடுப்போம். சரி சரி. கோழிக்கு சின்ன வெங்காயம் நம்ம மார்க்கெட்டில் விலை கம்மியாக கிடைக்கிற நேரம் ஒரு 50 கிலோ வாங்கி வச்சுக்கணும். அதை நம்ம அப்படியே கோழிக்கு வெட்டி போட போட அது நல்லா சாப்பிடும். சின்ன வெங்காயம் சாப்பிட்டா அது நல்லது, நோய் எதிர்ப்பு சக்தி. அதுபோக பஞ்சகவ்யாவும் செஞ்சு வச்சுருப்போம். நம்மகிட்ட நாட்டு மாடு இருக்கிறதுனால பஞ்சகவ்யா செஞ்சு வச்சுருப்போம். அதையும் கோழிக்கு தண்ணியில் அப்படியே கலந்து கொடுப்போம். ஆட்டுக்கும் தண்ணியில் கலந்து கொடுப்போம், மாட்டுக்கும் அது கொஞ்சம் கொடுப்போம் அப்பப்போ. வாட்டர் டேங்க்கு ஒரு 1000 லிட்டர் வாட்டர் டேங்க்கு. இது வந்து நம்ம இந்த லைஃப் ஸ்டாக் ஆடு மாடு கோழி வளர்க்கக்கூடிய கால்நடை வளர்க்கக்கூடிய இடத்துக்குள்ளே வச்சுருக்கோம். இது நம்ம ஆடு மாடுக்கு தண்ணி காட்டுறதுக்கு இதில் ஸ்டோர் பண்ணி, சப்போஸ் நம்ம கரண்ட் இல்லை, சோலார் வெயில் இல்லைன்னா இந்த டேங்க்ல ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இங்கேருந்து நம்ம வட்டவில் பிடிச்சி நம்ம கொடுத்துருவோம். நம்ம மாமரம்லாம் ஒரு 10 மரம் 15 மரம் கிட்ட இருக்கு. கொய்யா மரம் ஒரு 70-80 மரம் இருக்கு. மாதுளை ஒரு 70-80 மரம் இருக்கு. சீத்தாப்பழ மரம் கொஞ்சம் இருக்கு. எல்லா பழ மரங்களுமே நமக்கு தேவையான அளவுக்கு இருக்கு. இது வந்து நீங்க வந்து அது அறுவடை பண்ணுவீங்களா? அறுவடை பண்ணி இப்போ நம்ம நாட்டு மாதுளெல்லாம் கொடுத்தோம். கொய்யா வந்து அதிகமாக வர மாட்டேங்குது, எல்லாமே அணில் சாப்பிட்டு போயிடுது. அதனால கொய்யா நம்ம தேவைக்கே கிடைக்க மாட்டேங்குது. இப்போ நம்ம அந்த லைஃப் ஸ்டாக் ஏரியா, அதாவது கால்நடை வளர்ப்பு ஏரியா அப்படி செட் பண்ணியிருக்கோம். ஒரு 30 சென்ட் சுற்றி ஃபென்ஸ் போட்டிருக்கோம். அந்த ஃபென்ஸுக்குள்ளே ஒரு 25 மரத்துக்கு மேலே வச்சுருக்கோம். எல்லாமே நிழல் தரக்கூடிய மரம் தான். நம்ம குதிரை பிடுக்குன்னு ஒரு மரம், அப்புறம் இயல்வாகை, பன்னீர் பூ மரம், வேங்கை மரம், மருத மரம், கலாக்காய் மரம், நவாப்பழ மரம், இலுப்பை மரம், தாண்டிக்காய் மரம், வாகை மரம், புரசு மரம், அப்புறம் அரப்பு, நம்ம தலைக்கு தேய்ச்சி குளிப்போமே அரப்பு மரம், அப்புறம் பச்சை மரம்னு சொல்லுவாங்க அந்த பச்சை மரம், புங்கன் மரம், புளிய மரம், எல்லா மரமே இதில் மிக்சடாக நம்ம வச்சுருக்கோம். இது எதுக்குன்னா நமக்கு ஆடு மாடு கோழி ஒரு நிழல்ல இருந்துக்கிற மாதிரி இருக்கும். இன்னொன்று கோழி வந்து இந்த மரத்துக்கடியில் இருக்கும், கழுகு எதுவும் வந்து டக்குன்னு தூக்க முடியாது. மரங்கள் கொஞ்சம் டென்ஸாக வச்சுட்டோம்னா கழுகு இப்படி இறங்கி இப்படி தூக்கிட்டு போகிறதுக்கு வசதியாக இருக்காது. கோழி வந்து போய் ஒளிஞ்சுக்கும் மரத்துக்கு கீழே. இப்போ மாடு பார்த்தோம், நம்ம என்ன வகை மாடு? இது வந்து நம்ம திருநெல்வேலியில் உள்ள நாட்டு மாடு. இது என்ன வகைன்னு பேர் தெரியல, இங்கே லோக்கலில் உள்ள நாட்டு மாடு. மாடு பார்க்குறதுக்கு நம்ம காளை மாடு மாதிரி தான் இருக்கும். நாட்டு மாடு நம்ம ஜெர்சி மாடு, HF மாடு மாதிரி இருக்காது. இதோட உருவ அமைப்பே வந்து பார்க்குறதுக்கு காளை மாடு மாதிரி இருக்கும், நல்லா இருக்கும். நம்மகிட்ட 2 கன்றுக்குட்டி இருக்கு. பால் வந்து ஒரு 1.5 லிட்டர் காலையில் பகலில் பால் தரும், நைட்டுக்கு வந்து ஒரு 3/4 லிட்டர் தரும்.
இது பால் வந்து உங்க வீட்டுக்கு வீட்டு தேவைக்கு மட்டும்தான். தேவைக்கு மட்டும். ஆமா, அதிகபட்சம் 1.5 லிட்டர் டு 2 லிட்டர் கிடைக்கும். இப்போ மாடு சென்னையா இருக்கு, இப்போ பால் இல்லை. இன்னும் ஒரு 3 மாசத்துக்கு அப்புறம் நமக்கு பால் கிடைக்கும், ஒரு 2 மாசத்துக்கு அப்புறம். அதுபோல் நம்ம இந்த மாடோட எருவை ஃபுல்லாக இந்த கால்நடை வளர்ப்பு இடத்துக்குள்ளே போட்டுரும். அதில் எருக்கடங்கு இந்த 30 சென்ட்டுக்குள்ளே வச்சுருக்கோம். கோழி ஃபுல்லாக அதில் இருக்க புழு பூச்சி வண்டு கரையான் இதை கொத்தி சாப்பிட்டுட்டே இருக்கும். அதாவது எல்லாமே ஒரு ரீசைக்கிளாகவே இங்கே நடந்துச்சு. ஆமாம், ஆடு மாடோட நம்மாழ்வார் ஐயா சொன்ன மாதிரி மாடு சாணத்துலேருந்து வரக்கூடிய புழு கோழிக்கு உணவு, ஒன்றன் கழிவு ஒன்றன் உணவு. அதே கான்செப்டில் நமக்கு இருக்கிற ஆட்டு புழுக்க மாட்டு சாணம் இதில் எல்லாம் நிறைய நுண்ணுயிரிகள் புழு வண்டு உருவாகும். அதை ஃபுல்லாக கோழி குஞ்சோட சாப்பிடும். அதனால கோழிக்கு எதிர்ப்பு சக்தி நல்லா இருக்கும். நம்ம தீவனம் போட்டு வளர்க்குறத விட இயற்கையாக கிடைக்கிற அந்த புழு பூச்சி வண்டு சாப்பிட்டா கோழிக்கு நல்லது. இப்போ நீங்கள் வந்து சொன்ன மாதிரி எல்லாமே ஒரு ஒன்று ஒரோட கழிவு இன்னொங்கிற மாதிரி. இப்போ இங்கே இது நீங்கள் வந்து இதில் வந்து யூஸ் பண்ணுறது வந்து இந்த மருந்து இருக்குல்ல, இவங்க இயற்கை மருந்து மட்டும்தான் இங்கே யூஸ் பண்ணுறீங்களா, இல்லை அது போக வேற எதுவும்? இயற்கை மருந்து தான் யூஸ் பண்ணுறோம் நம்ம கால்நடைகளுக்கு. கோழிக்கு மட்டும் நம்ம அலோபதி மருந்து கொடுக்குறோம், அப்போ தேவைப்படுறப்ப கொடுக்குறோம். மற்ற எல்லாமே மாட்டுக்கு இதுக்கெல்லாம் நம்ம பெருசாக மருந்து கொடுத்தல, இந்த கத்தாழை வேப்பலை இதுதான் கொடுப்பாங்க. அது போக இப்போ காய்கறி ஏதாவது சின்ன காய்கறி நம்ம இப்போதைக்கு போடலை. முன்னாடி வீட்டு தேவைக்கு கொஞ்சம் போட்டிருந்தோம், கீரைலாம் போட்டிருந்தோம். இப்போ நம்ம சீனிக்கிழங்கு போடுவோம், அப்புறம் கப்பக்கிழங்கு போடுவோம். இப்போ மாட்டுக்கு சோளநாத்து அகத்திலாம். அதாவது இப்போ நீங்கள் இந்த சொன்ன மண்ணுக்கு வந்து இந்த மண்ணு தன்மைக்கு வந்து அதிகமாக எது வரும் நல்லா வரக்கூடிய? இப்போ இந்த ஊரில் இதே மாதிரி மண்ணு தான். இந்த ஊரில் என்ன போட்டிருக்காங்க, பச்சை மிளகாய் போட்டிருக்காங்க, கொத்தமல்லி போடுறாங்க, கத்திரிக்காய் வெண்டைக்காய் எல்லா காய்கறியுமே இந்த ஊரில் நல்லா வரும். இந்த மண்ணுக்கு எல்லா காய்கறியுமே வரும். தண்ணி இருக்கிறத பொறுத்து அவங்கவுங்க தேவைக்கு தக்கன போட்டுக்கிறாங்க. எல்லாரும் 5 ஏக்கர் வச்சுருப்பாங்க. ஒரு 30 சென்ட் 40 சென்ட்டில் பச்சை மிளகாய் போடுவாங்க, ஒரு 20 சென்ட்டில் கொத்தமல்லி போடுவாங்க, அவ்வளோதான். ஏன்னா காய்கறி போட்டால் தண்ணி அதிகமாக தேவைப்படும். இப்போ நம்ம மரங்களாக வச்சதுனால நம்ம 5 நாளைக்கு ஒருக்க விடுவோம், 10 நாளைக்கு ஒருக்க விடுவோம், இருக்கிற தண்ணி வச்சு மேனேஜ் பண்ணிக்க முடியும். மரங்கள் இது எப்போ வச்சது? இது எல்லாமே 2018 அந்த காலகட்டத்தில் வச்சது. எல்லாம் பெரிய மரம் ஆயிடுச்சு. நம்ம இப்போ எல்லாமே பெரிய மரங்கள் ஆயிடுச்சு. இப்போ பராமரிப்பு நமக்கு ரொம்ப கம்மி. தண்ணி இப்போ நம்ம முன்ன பின்ன விட்டாலும் மரங்கள் இருக்கும். மழை காலத்தில் ஒரு நல்ல வளர்ச்சி கொடுத்துரும். மற்ற கோடை காலத்தில் நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டு காப்பாற்றிக்கணும். இப்போ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் ஆடு கோழி இந்த பண்ணைங்கிற இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு எப்போ தோண ஆரம்பிச்சு? எனக்கு வந்து நம்மாழ்வார் ஐயா வீடியோ பார்த்த உடனே 2014 15 வீடியோ பார்த்ததுக்கப்புறம் அது ரொம்ப சரின்னு பட்டது. இயற்கை விவசாயம் பண்ணணும், நிறைய மரங்கள் வளர்க்கணும், முடிஞ்ச அளவுக்கு நமக்கு தேவையான பொருளை நம்மளே உற்பத்தி பண்ணி சாப்பிட்ணும். எல்லாமே நம்மளோட ஒரு பெரிய கனவாக இருந்தது. அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக செய்ய ஆரம்பித்தோம். இதை நம்ம சீனிக்கிழங்கு இதெல்லாமே நம்ம நிறைய எடுத்து அறுவடை பண்ணி சாப்பிட்ருக்கோம். கப்பக்கிழங்கு, கீரை, அப்புறம் நிறைய மூலிகை செடிகள் இருக்குது. நம்ம ஆவி பிடிக்கிறதுக்குன்னு ஒரு மரம் இருக்குது. அந்த மரத்தோட இலையை போட்டு நம்ம ஆவி பிடிச்சோம்னா சளியெல்லாம் உடனே வெளியே வந்துடும். அது இந்த யூக்கலிப்டஸ் மாதிரி இருக்கும், ஆனால் நம்ம நாட்டு மரம். இது நம்ம கேரளா பகுதிகளில் அந்த மரத்தை பார்க்குற அந்த இலையை உங்களுக்கு காட்டுறேன். அந்த இலையை பறித்து நம்ம கொதிக்கிற வெந்நி வச்சுட்டு அதில் போட்டு நம்ம ஆவி பிடிக்கலாம். அப்போ கீரை, முருங்கைக்கீரை, முருங்கைக்காய், நம்ம பன்னீர் ரோஸ் இருக்குது. பன்னீர் ரோஸ்லேருந்து குல்கந்தெல்லாம் செஞ்சோம். பன்னீர் ரோஸ் ஒரு 50-60 செடிக்கிட்ட இருந்துச்சு. நிறைய ரோஸ் எதல் வரும். அந்த ஸ்மெல்லு ரொம்ப நல்லாயிருக்கும். பன்னீர் ரோஸ்லேருந்து குல்கந்து செஞ்சு சாப்பிட்ருக்கோம். அந்த பன்னீர் ரோஸ் அப்படியேவும் சாப்பிட்லாம் நம்ம. அதுபோக பனைமரம் நம்ம வாங்கினப்பவே தோட்டத்தில் பனைமரம் இருந்துச்சு. அதில் நொங்கு, பதனி, பனங்கிழங்கு இது 3மே நமக்கு அந்த சீசனுக்கு நல்லா கிடச்சிரும். நிறைய பனம்பழம் உதிரும். அதை போட்டு நம்ம ஒரு 300-400 பனங்கிழங்கு கிட்ட போட்டு எடுத்து நம்ம சாப்பிடுவோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் அதை கிழங்கு கொடுப்போம். நொங்கும் அந்த சீசன் டைமில் நம்ம வெட்டி, ஏணி ஒரு 20 அடிக்கு ஏணி இருக்குது. பனைமரம் எல்லாமே சின்ன மரம் தான், ஒரு 20 அடிக்குள்ளே தான். நம்மளே மேலே ஏணியில் ஏறி வெட்டி சாப்பிட்டோம். இது நீங்கள் எத்தனை மரம் இருக்கும்? பனைமரம் நமக்கு ஒரு 25 மரம் இருக்குது. அதில் ஒரு 6-7 பெண் மரம். அதில் நொங்கு எல்லாமே கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம 5 ஏக்கர்லையும் சுற்றி வேலியை ஒட்டி கத்தாழை வச்சுருக்கோம். கத்தாழை வந்து ஒரு 2 டைம் ஜூஸ் கடைக்கு கொடுத்தோம். சென்னையில் உள்ள ஜூஸ் கடைக்கு ஒரு 3 டன்னு கொடுத்தோம். அவங்க ஒரு 9 ரூபா அந்த ரேஞ்சில் எடுத்தாங்க. 8 ரூபா 9 ரூபா ரேஞ்சில் எடுத்தாங்க கிலோ. அதான் நம்ம நேரடியாக நம்ம போய் அந்த கடையில் கொடுத்தோம்னா இன்னும் அதிகமாக கொடுக்கலாம். நம்ம கத்தாழை போட்ட நோக்கம் என்னன்னா, வேலியை சுற்றி அது ஒரு உயிர் வேலி மாதிரி இருக்கும். அது நல்லா டென்ஸாக அடர்த்தியாக வந்துடும். ஒரு முயல் கூட நுழைய முடியாது.
அது நமக்கு எல்லா சைடுமே நல்ல டென்ஸா வளர்ந்துருக்கு. அது நல்ல எஃபெக்ட் இருக்கு. ஒரு பன்னி நுழையிறது நம்ம வேலிக்குள்ள, வேலி எங்கே டேமேஜ் ஆயிருந்தா கூட காட்டு பண்ணி உள்ள நுழையும். ஆனால் கத்தாழை வந்து நல்லா அடர்த்தியா ஒரு 1.5 அடி உயரத்துக்கு இருக்கு. அடியில வழியா நுழைஞ்சு வரக்கூடியதுக்கு ஒரு தடுப்பு மாதிரி இருக்கு. இன்னொன்று அதுக்கு நம்ம பராமரிப்பு எதுவும் கிடையாது. சின்ன நாற்று மாதிரி இப்போ நானும் என்னோட ஒய்ஃப் தான் அது ஃபுல்லாக வச்சோம். தோட்டம் ஃபுல்லாக 5 ஏக்கருக்கு நாங்கள் 2 பேருமே ஒரு இடத்துல பறிச்சுட்டு வந்து அப்படியே ஒரு ஆள் களை குத்திச்சு தோண்ட, ஒரு ஆள் அப்படியே அந்த கண்ணு வச்சு மூட, இப்படியே வச்சு தான் உருவாக்கணும். நமக்கு எப்படியும் வருஷம் அதுலேருந்து ஒரு 3 டன் எடுக்கிற அளவுக்கு நமக்கு கிடைக்கும். அந்த கத்தாழை நம்ம அப்படியே சாப்பிட்லாம். கத்தாழை ஜூஸ் போட்டு குடிக்கலாம், தலைக்கு தேய்க்கலாம், உடம்பு முகத்துக்கு தேய்க்கலாம், எல்லாத்துக்குமே நல்லது. இப்போ நம்ம அதை ஜெல் மாதிரி செஞ்சு நம்ம சேல்ஸ் பண்ணவும் செய்யலாம். அதாவது நீங்க அது வந்து இப்போ பெரிய அளவில் செய்யலைன்னு சொல்ல வரீங்க? பெரிய அளவுக்கு செய்யலை. எதனால நம்ம தோட்டத்தில் ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். தோட்டத்தில் உள்ளே இருக்கணும். நம்ம 24 மணி நேரம் இருக்கணும். நம்ம எங்கேயோ உட்காந்துட்டு ஒரு கேமராவில் பார்த்தோ வேலையால் வச்சா பண்ண முடியும். வேலைக்கு ஒரு 2 பேர் 2 ஆட்கள் வச்சுக்கிட்டாலும் நம்ம அதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அதாவது இது வந்து நீங்கள் வந்து ஒரு பார்ட் டைம் மாதிரி, இந்த பார்ட் டைம் எனக்கு விருப்பப்பட்டு ஆரம்பித்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நமக்கு வேறு சுண்ணாம்பு தொழில் இருக்குது. சரி, சுண்ணாம்பு ஃபேக்ட்ரி வச்சுருக்கோம். அதுதான் மெயின் பிஸ்னஸ். தோட்டம் நம்ம வீட்டு தேவைக்காக உருவாக்குனது தான். நமக்கு நிறைய மரங்கள் இருக்கிற மாதிரி ஒரு இடம் உருவாக்கணும்னு ஒரு கனவு, அதனால ஆரம்பிச்சது. அது போல் நமக்கு இயற்கை முறையில் நமக்கு என்னெல்லாம் நம்ம தோட்டத்துலேருந்து எடுக்க முடியுமோ எடுத்து சாப்பிடணும், நம்ம ஃபேமிலிக்கு கொடுக்கணும். இதுதான் நோக்கம். மரம் மாங்காய் மாம்பழம்லாம் வரும். ப்ளஸ் நமக்கு கொய்யாப்பழம், மாதுளம்பழம், எல்லாமே நாட்டு மாதுளை நல்லா இருக்கும். இது நீங்களே உருவாக்கி அதை நீங்களே சாப்பிடும் போது வெளியே இருந்து வாங்கி சாப்பிட்றதுக்கும் நம்மளே உருவாக்கி சாப்பிட்றதுக்கும் வித்தியாசம். அது எங்கேயுமே கிடைக்காது. அது எந்த ஊர்லயுமே அவ்வளோ சுத்தமானது கிடைக்காது. நமக்கு மழை தண்ணியில விளைஞ்சது அது இருக்கிறதுலே பெஸ்ட். அது மேல ரொம்ப நமக்கு ஒரு ஆசை இருந்ததுனாலதான் அதை நம்ம செய்யவே ஆரம்பிச்சோம். இப்ப கெமிக்கல் இல்லாம எந்த பொருளும் கிடையாது. எல்லாத்துலயும் கெமிக்கல் கலந்துருச்சு. இப்ப நீங்க சொல்றத வச்சுதான் கேட்டா, நீங்களே அதை உருவாக்கி அதுல இருந்து நீங்க பழம் சாப்பிடும் போது இப்ப நம்ம வெளியே வாங்கி சாப்பிட்றதுக்கும் இதுக்குள்ள உள்ள இருக்க டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ எனக்கு 3 குழந்தைங்க, பையன் ஒரு பொண்ணு, அடுத்து ஒரு பையன். மூத்த பையன் பிறந்தப்போ இந்த லேண்ட்லாம் வாங்க ஆரம்பித்தோம். சரி. அவனுக்கு 2 வயசு இருக்கிறப்போ இப்போ அவனுக்கு வந்து வாழைப்பழம் கொடுப்போம். பயங்கர இனிப்பாக இருக்கும். நம்ம பஞ்சகவ்யா அமுத கரைசல்லாம் ஊற்றுவோம். அந்த வாழைப்பழத்தை சாப்பிட்டு அவன் கடையில் உள்ள வாழைப்பழத்தை அந்த 2.5 வயசு 3 வயசுல கொடுத்தோன்னா துப்பிடுவான். அவனுக்கு தெரியாது இயற்கை விவசாயத்தில் விளைஞ்சிருக்கு, இதோட டேஸ்ட் என்ன, இதோட தரம் என்னன்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த 2.5 வயசு 3 வயசுல அது அவ்வளோ இனிப்பாக இருக்கும், திகட்டாது. 10 பழம் கூட சாப்பிடலாம். கடையில் வாங்கி சாப்பிட்றது நமக்கு அது கெமிக்கல் விவசாயத்தில் வந்திருக்கும். இந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இதோட டேஸ்ட்டை ருசிச்சவங்களுக்கு அதில் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க முடியும். நம்ம கொய்யால அவ்வளோ ஃப்ளேவர் இருக்கும், அவ்வளோ துவர்ப்பும் இருக்கும், இனிப்பும் இருக்கும். மாதுளம்பழத்தில் அவ்வளோ துவர்ப்பும் இருக்கும், இனிப்பும் இருக்கும். இது வெளியில் வாங்கி சாப்பிட்றதுல அந்த அவ்வளோ எசன்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்காது. அது கொஞ்சம் சப்புன்னு இருக்கும். நம்ம எலுமிச்சையே, நம்ம தோட்டத்தில் உள்ள எலுமிச்சை ஒரு ஜூஸ் போட்டோம்னா அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். கடையில் உள்ள 2 போடுறதுக்கும் நம்ம தோட்டத்தில் உள்ள நாட்டு எலுமிச்சை 1 போட்டாலே அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்கும். இது நமக்கு இயற்கையாக விளையக்கூடியது, அதில் அவ்வளோ நல்ல எஃபெக்ட் இருக்கும். எதுவுமே இல்லாமல் வெறும் பிளெயின் இடமா இருந்துச்சு. காட்டு புல் மட்டும்தான், கோர புல் மட்டும்தான் இருந்தது. நம்ம வந்து மரம் வெட்டி அந்த மரத்தில் நிறைய பறவைகள் வந்து கூடு கட்டும். காலையில் டைம் வந்தோன்னா பறவை சவுண்டு மட்டும்தான் இருக்கும். அப்போ எதுவுமே இல்லாத இடத்துல ஒரு பறவையை நம்ம வர வச்சிருக்கோம்னு நினைக்கிறப்ப ரொம்ப திருப்தியாக இருக்கும், சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். இந்த இடத்துல எந்த பறவை எதுவுமே இல்லை. இப்போ எல்லா மரத்துலையும் பறவை கூடு. இது வந்து அரப்பு மரம். அரப்பு மரம்னா நம்ம இதை உருவி நம்ம அம்மியில் அரைச்சி தலைக்கு தேய்ச்சி குளிச்சா ஷாம்பு மாதிரி இருக்கும். லைட்டாக நுர வரும், முடி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அது இப்போ இலை பேட்டர்னே வந்து உருவுற மாதிரி தான் இருக்கும். ஈஸியாக நீங்கள் உருவிடலாம். உருவி அரைச்சிட்டு தலையில் ஊற வச்சு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு குளிச்சோம்னா நல்ல ஷாம்பு மாதிரி இருக்கும். தேவதாரம் இது பேர். இது அந்த ஆவி பிடிக்கிறதுக்கு. இதை ஸ்மெல் பண்ணி பாருங்க, நல்லா இருக்கும்.